பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பல வெளிநாடுகள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. இஸ்ரேலிய அரசின் இந்த செயலை கண்டித்து தமிழகத்திலும் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள் போராட்டம் நடத்தியுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பது இஸ்லாமிய அமைப்புகளை கொதிப்படைய செய்திருக்கிறது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. இங்கிலாந்தின் மிக பழமையான திரையரங்குகளில் ஒன்றான பீனிக்ஸ் சினிமா திரையரங்கம் சர்வதேச செரெட் திரைப்பட விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற இந்த விழாவில் மே 7ஆம் தேதி இரவு சூப்பர் நோவா த மியூசிக் ஃபெஸ்டிவல் மசாக்ரே என்ற திரைப்படம் திரையிட முடிவு செய்யப்பட்டது. இந்த திரைப்படம் ஹமாஸ் தாக்குதல் தொடர்பாகவும் அதில் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்கள் பிரதானமாக இடம்பெற்றிருந்த படைப்பாகும். இந்த இஸ்ரேலிய சினிமா திரையிடலை ரத்து செய்யுமாறு அரங்கத்தின் இயக்குநர்கள் மற்றும் அறங்காவலர்களிடம் பாலஸ்தீன ஆதரவு ஒற்றுமை குழுக்களும் பீனிக்ஸ் சினிமா ஊழியர்களும் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்க பீனிக்ஸ் திரையரங்க பொறுப்பாளர்கள் கென் லோச் மற்றும் மைக் லீ ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் நடத்தவிருக்கும் இஸ்ரேலிய திரைப்பட விழா மே 29 முதல் 31 வரை 3 நாட்கள் நடக்க உள்ளது. இந்த இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு திமுக அரசு அனுமதி அளித்திருப்பதை அதன் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உட்பட இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பதோடு தடை விதிக்க வேண்டும் எனவும் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இதுகுறித்து இஸ்லாமிய அமைப்பு நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் பயங்கரவாத இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வாரம் மட்டும் 500க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொன்று ஒழிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் உயிரை குடித்திட இஸ்ரேலின் டேங்குகள் வெறிக்கொண்டு ஊடுருவி செல்கின்றன. எவ்வித நிவாரணப் பொருட்களும் அங்கே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக காசாவுக்குள் செல்லும் அனைத்து உதவிப் பொருட்களையும் இஸ்ரேல் நிறுத்தி வைத்தது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் கூடுதல் அவசர உதவி நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் இறக்கும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்திருந்தது. இப்படியான நிலையில் இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு திமுக அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று இஸ்ரேலிய திரைப்பட விழா இந்திய சினிமா தேசிய அருங்காட்சியகத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21, 22ஆம் தேதிகளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலை குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்தியா பாலஸ்தீன ஒற்றுமை மன்றம் இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என புறக்கணிப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. ஹிந்தி திரையுலகின் முன்னணி நடிகர்கள் நஸ்ருதீன் ஷா, ரத்னா பதக், சுதந்திர போராட்ட வீரர் ஜிஜி ஃபரீக், ஆவணப்பட இயக்குநர் ஆனந்த் பட்வர்தன், எழுத்தாளர் துஷார் காந்தி, இந்திய பாலஸ்தீன ஒற்றுமை மன்றத்தின் ஃபெரோஸ் மிதி போர்வாலா ஆகியோர் இப்பிரச்சாரத்திற்கு ஆதரவாக கையெழுத்திட்டு கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். NFDC, NMIC-யின் இந்த இஸ்ரேலிய திரைப்பட திரையிடலை பற்றி குறைந்தபட்சமாக சொல்வதானால் மனிதகுல பொது வரலாற்றில் முற்றிலும் ஒழுக்கக்கேடான, அறமற்ற, மனசாட்சியற்ற, கேலி கூத்தாக்கப்பட்ட நீதி என்று அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். நடிகர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோரால் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த புறக்கணிப்பு பிரச்சாரத்திற்கு பதிலளிக்கும் பொருட்டு மும்பையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இஸ்ரேலிய திரைப்பட விழாவை ரத்து செய்வதாக இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் அறிவித்தது. ஹிந்தி திரையுலகத்தினர் போன்று தமிழக திரையுலகினரும் இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு எதிராக இணைய வழி பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு திமுக அரசு தடை விதிக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவிடம் பேசினோம். எந்த சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்படாத பயங்கரவாத இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் ஓரணியில் திரண்டு ஓங்கி குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது. இச்சூழலில் இஸ்ரேலின் திரைப்பட விழா சென்னையில் நடைபெறும் என்ற தகவல் வெந்த
முன்னில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளது. இஸ்ரேலிய சியோனிச கருத்துருவாக்கங்களை தாங்கி தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய திரைப்பட விழாவை உடனே தமிழ்நாடு அரசு தடை செய்திட வேண்டும் என்றார். இஸ்ரேலிய திரைப்பட விழாவிற்கு தடை விதிக்காவிட்டால் சென்னை இசைக்கல்லூரியில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் VMS முஸ்தபா சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்ளும் இஸ்ரேலிய திரைப்பட விழாவில் வெளிப்பட்டுவிட்டது. ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது அப்போதைய திமுக அரசு மௌனம் காத்தது போல இஸ்ரேல் விவகாரத்திலும் திமுக அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றார். இந்த நிலையில் இவ்விழாவிற்கு திரை போடுவார்களா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரேயான் பாபு. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.